இந்த படத்துக்கு போகும்போது முதல்ல சொல்லி அனுப்புவாங்க, 1:30 டிக்கெட்டு, 1:60 டிக்கெட் கிடைச்சா போகக்கூடாது, மரியாதைக்கு வீட்டுக்கு வந்துடும், நாளைக்கு போய் பார்த்துக்கோங்க. 5ஆவது நாள் கூட்டம் கம்மியாக இருக்கும், 30 பைசா எக்ஸ்ட்ரா தர முடியாது. பெரிய சாமி வேண்டது எதுக்காகனா, ஐயோ சாமி 1:30 டிக்கெட் கிடைக்கணுமே, இல்லைன்னா வீட்டுக்கு போகணுமே இருக்கும். இல்லைன்னா நிர்தாட்சியமாக திருப்பி கூப்பிட்டு வருவாங்க சார். அப்படியே பரிதாபமாக அந்த 1:60 டிக்கெட்டை பார்ப்போம். கொஞ்சம் கூட எங்கள் அம்மாவுக்கு மனசு இறங்காத, அந்த மன நடுக்கமே அவளுக்கு இருக்காது. அப்படியே நடத்தி கூப்பிட்டு வருவாங்க 1 கிலோமீட்ரு. சபிப்போம், படுபாவி, இப்படி கொஞ்சமாவது மனசு பார், கல் மனசு, கவலையே பட மாட்டேன். 5ஆவது நாள் மறுபடியும் கூப்பிட்டு போவோம், 1:30 டிக்கெட் உட்காந்துப்பார். இந்த ஒரு வேளை 1:30 டிக்கெட்டில் கூட்டின்னு போகாமல் 1:60 டிக்கெட்டு கூட்டுவோம், வீட்டுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டா குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்களோ, குழந்தைங்க ரிவோல்ட் பண்ணுவாங்களோ, நமக்கு எதிராயிடுவாங்களோ, மென்டலாக அஃபெக்ட் ஆகிடுவாங்களோ, இந்த மாதிரி லூசுத்தனமான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கே தவிர, நான் சொல்கிறத கேட்டுட்டு மரியாதைக்கு இருந்தால் இரு, இல்லைன்னா ஓடிப்போம் நாயன்னு வச்சுருந்தாங்கல்ல, அங்கே குழந்தைங்க ஒழுங்காக இருந்தது. இப்போ ரப்பர் செருப்பு போட்டு போவோம் ஸ்கூலுக்கு, செருப்பு வருமா, அந்த வாரம் அறுந்து போச்சுனாக்க, வாரம் அறுந்து போச்சுப்பா, சரி சரி பார்க்கலாம், இப்போ நீ ஷூ தானே போட்டு போகிற ஸ்கூலுக்கு, இந்த அடுத்த 3 நாளில் நீ வெளில போகல, ஒன்று ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை வெக்கமே இல்லாமல் எங்கள் அப்பா அந்த செருப்பு வார் மட்டும் விற்பாங்க கடையில், தெரியுங்களா, ரப்பர் செருப்புக்கு. அந்த வார் வாங்கி வந்து இந்த வாரம் மாற்றிக்கவும் பாரு, ஆத்திரமாக வரும், படுபாய் ஒரு புது செருப்பு வாங்கி தர மாட்டேங்குது, கோவம் வந்துருக்கு சார். ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது எங்கள் அப்பா மட்டும் புது செருப்பு வாங்கி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நான் பிஞ்ச செருப்பாக தான் இருந்திருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்ன தோணுச்சு, இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து நம்ம நல்லா வரணும், நல்லா படிக்கணும், 4 பேர் பார்க்குற மாதிரி நம்மளும் இப்படியா இருக்கணும், அப்படியா இருக்கணும், நமக்கு ஒரு லட்சியம் வந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து, அவங்க தகுதிக்கு மேலே, அவங்க திறமைக்கு மேலே, அவங்க தேவைக்கு மேலே எல்லாத்தையும் அவங்களுக்கு போட்டு அடைச்சி 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டுல, அவங்களுக்கு எதை பற்றின மரியாதையும் இல்லை, உங்கள் பற்றின மரியாதையும் இல்லாமல் போச்சு. அப்பா அம்மானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல், ஸோ வாட், it's your duty, all the parents are doing it, you are also doing it னு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்களே தவிர, பட்டுன்னு ஒன்று வைக்கணும் போல இருந்தால் கூட நம்மளால் அடிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவுஜீவிகள் எல்லாம் மேடைக்கு வந்து இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க, குழந்தைகளை எப்பொழுதும் பாசமாக நடத்த வேண்டும், கண்டிக்க கூடாது, அவங்கள வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடணும், உங்கள் இஷ்டத்தை எதையுமே அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வழி நடத்துவதற்கு பதிலாக தருதலைகளை குழந்தைகளாக வீட்டில் வளர்ப்பதற்கு தான் அறிவுஜீவிகள் இன்றைக்கு உதவி இருக்கிறார்கள்.